அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழ்நாடு இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபவுண்டேஷனுடைய ஐஎஃப்டியினுடைய மாநில செயற்குழு பொதுக்குழுவிற்கு உரிய நேரத்திற்கு வருகை தந்துள்ள உங்களை மீண்டும் நானும் வரவேற்றவனாக எனது மேடைகளில் பேசி அதிக பழக்கம் இல்லாதான் சிறிய உரையை மட்டும் சொல்கிறேன். இந்த ஐஎஃப்டியினுடைய நோக்கம் என்ன என்று உங்களுக்கு பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிரிந்து கிடக்கின்ற நமது அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே நமது தலையாய கடமையாக உள்ளது. மேலும் நம்மளுடைய அமைப்பினுடைய அடுத்த செயல் திட்டங்களும் நம் எடுத்து செல்லக்கூடிய அடுத்த எதிர்கால சந்ததியினருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கோட்பாட்டுடன் நமது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களையும் ஒருங்கிணைக்கிறதே தலையாய கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும். மேலும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் தங்கள் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தேதி மாவட்டந்தோறும் கூட்டங்கள் நடத்துவதற்கு யார் முன்வருகிறீர்களோ அவர்கள் தங்களுடைய எந்த மாவட்டத்தில் எந்த தேதியில் நடத்தலாம் என்பதையும் ஆலோசனை செய்து அதற்கான அறிவிப்பையும் இந்த கூட்டத்தில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஐஎஃப்டியினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் என்பதை இங்குள்ள சகோதரர்கள் எடுத்து கூறினால் அதை செயல்படுத்துவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். சகோதரர் ஷாஜஹான் அவர்கள் கடலூரில் ஒரு சிறப்பான பெண்கள் மாநாடு ஒன்று நடத்தியிருந்தார்கள். அந்த மாநாட்டிற்கு நான் செல்ல முடியவில்லை என்றால் கூட சகோதரர் சம்சுதீன் ஜெயினுதீன் அவர்கள் மாநாட்டினை பற்றி சிறப்பாக எடுத்து கூறியிருந்தார்கள். வீடியோ வாயிலாகவும் ஆடியோ வாயிலாகவும் அதனை கேட்டிருந்தேன். அவர்களுடைய பணி மென்மேலும் சிறந்தோங்கட்டும். அதே போல இந்த இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு கூட்டமைப்புக்கும் அவருடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்க வேண்டும் என்றும் புதிதாக இணைந்துள்ள பொறுப்பாளர்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் தங்களுடைய மாவட்டங்களில் அவசியம் ஒரு இஸ்லாமிக் ஃபெடரேஷன் அமைப்பினுடைய கூட்டத்தினை நடத்தி தாருங்கள். அதற்கான செயல் திட்டங்களை பற்றிய விவரங்களை நமது ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மாநில செயலாளர் அனஸ் அவர்களும் எடுத்து கூறுவார்கள். அதனுடைய கருத்துக்களை தாங்களும் பதிவு செய்து இன்மேலும் இந்த ஐஎஃப்டியினுடைய வளர்ச்சிக்கு ஊந்துதலாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக தங்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.